சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம சித்தர்களோட வரலாறு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இன்னைக்கு 18வது சித்தரா பதஞ்சலி முனிவரோட வரலாறு பார்க்க போகிறோம். பதஞ்சலி முனிவர் 14 சித்தர்களில் ஒருவராக இருக்கிறாரு. அவர் மகாவிஷ்ணுவோட படுக்கையாக இருக்கிற ஆதிசேஷன் அவதாரம் தான் நம்ம பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் பங்குனி மாதம் மூல நட்சத்திரத்தில் அவதரிச்சாரு. இவர் வாழ்ந்த காலம் 5 யுகம் 7 நாள். ஒரு சமயம் பார்க்கடல்ல மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மேலே படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆதிசேஷனுக்கு தெரியுது எப்பவும் இல்லாத மாதிரி இன்னைக்கு மகாவிஷ்ணு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கணம் ஏறிக்கிட்டே இருக்குது. அது ஆதிசேஷனால் அந்த வெயிட்டை தாங்க முடியல. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷனு மகாவிஷ்ணுவை பார்த்தா மகாவிஷ்ணு புன்னகை புரிஞ்சுக்கிட்டு கண்ணை மூடி தியானத்தில் இருக்கிறாரு. ஆனால் அவரோட முகம் சந்தோஷமாக புன்னகையாக இருக்குது. அப்போ ஆதிசேஷன் நினைக்கிறாரு, தூங்கிட்டு இருக்கும்போது கூட மகாவிஷ்ணுவோட முகம் எவ்வளோ புன்னகையாக சிரிப்பாக இருக்கு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஆதிசேஷன் யோசிச்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறத நாராயணன் என்ன கேட்குறாரு, ஆதிசேஷா என்ன என் முகத்தையே பார்த்துக்கிட்டு அப்படி என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஆதிசேஷனுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது. பகவான் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆனாலும் அந்த தூக்கத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், யார் என்ன பார்க்குறோன்னு தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆதிசேஷனு, சுவாமி என் மீது நீங்கள் இப்போ படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் திடீர்னு உங்களோட உடல் கனமாயிருது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். அப்போ பார்க்கும்போது உங்கள் முகம் புன்னகையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஆதிசேஷனு. அதுக்கு மகாவிஷ்ணு சொல்கிறாரு, ஆதிசேஷா தில்லையில் ஆடலரசனான கூத்தபுரான் நடராஜரோட நடனத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நடனத்தை பார்த்து ரசித்தேன், மகிழ்ந்தேன். அதனால தான் நான் புன்னகை புரிஞ்சேன். என்னுடைய உடல் சற்று அதனால தான் கனமாயிருச்சு, இப்போது சமநிலை அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதிசேஷன் சொல்கிறாரு, ஆமாம் சுவாமி, இப்போ கனம் குறைஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்த நடனத்தை நானும் பார்க்கணும், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் தான் எனக்கு அதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு ஆதிசேஷன் கேட்கும்போது அதுக்கு மகாவிஷ்ணு சொல்கிறாரு, ஆதிசேஷா அதுக்கு நீ சில காலம் தவம் செய்யணும், உனக்கு அந்த தவத்தின் பயனாக அந்த பாக்கியம் கிட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதிசேஷன் என்னன்னு கேட்குறாரு, நான் உங்களை விட்டு ஒரு கணமும் பிரியாத இருக்கிறேன், எப்படி என்னால் தவம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மகாவிஷ்ணு சொல்கிறாரு, கவலைப்படாத ஆதிசேஷா, நீ மாய உருவம் உனக்கு கொடுக்குறேன், நீ அந்த மாய உருவத்தில் தவம் செய்யி அப்படிங்கிறாரு. மகாவிஷ்ணுவோட ஆசீர்வாதம் அனுமதியோட ஆதிசேஷனு மாய உருவில் தவம் இருக்கிறாரு. பல காலம் தவம் செஞ்சதுனால ஆதிசேஷனுக்கு முன்னாடி நம்ம அப்பா சிவபெருமானு காட்சி அளித்து, ஆதிசேஷா நீ எதனால இத்தகைய கடுந்தவம் செய்யற அப்படின்னு கேட்குறாரு. சிவபெருமானை நேரில் பார்த்ததையும் அப்படியே பேரருளை பெற்றதுனால அப்படியே ஒரே சந்தோஷத்தில் ஆதிசேஷன் சொல்கிறாரு, ஐயனே தங்களோட திரு நடனத்தை இந்த அடியவன் பார்க்கணும், அதுக்கு நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சிவபெருமான் அப்பா சொல்கிறாரு, உன்னோட ஆசை நிறைவேறும், நீ பூலோகம் போகிற நேரம் வந்துருச்சு. காசிப்ப முனிவரும் கத்ரு தேவியும் என்னை நோக்கி தவம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதிசேஷனான நீயே மகனா பிறக்கணும் அப்படின்னு வரம் கேட்டிருக்காங்க. எனவே நீ பாம்பா கங்கை வழியா போய் அவங்களுக்கு மகனா பிறப்பாய், உனக்கு பதாஞ்சலின்னு பேர் பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சிவபெருமான் அது இல்லாத நீ யோக சாஸ்திரங்களை எல்லாம் கற்று இந்த உலகத்தில் பல வியாக்கியானங்களை வழங்குவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. சிவபெருமான் அப்பா சொல்கிறாரு, நீ பதஞ்சலியாக அவதாரம் பண்ணினதையும்
நீ அவதரித்த வியாக்கிரபுரத்துல உன் வருகைக்காக புலிக்காலோட புலி கைகளோட வியாக்கிரபாத முனிவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ அவரோட சேர்ந்து நட்பாயி என்னை வழிபட்டு என் ஆனந்த நடனத்தை நீ தரிசிப்பாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு. ஆதிசேஷனு நம்ம சிவபெருமான் அப்பா பாதத்தை வணங்கி ஆசி பெறாரு. அதுக்கு பிறகு வியாக்கிரபுரத்துல காசிப்ப முனிவருக்கும் கத்ரு தேவிக்கும் மகனா பிறக்கிறாரு. அந்த நாள் பங்குனி மாதம் மூல நட்சத்திரம் அப்படின்னு புராணம் சொல்லுது. வியாக்கிரபுரத்தில் அவதரிச்ச ஆதிசேஷனு பதஞ்சலி அப்படிங்கிற பெயராட விளங்குறாரு. அவருக்கு வியாக்கிரபாதர் புலிக்காலாட இருக்கிற முனிவரோட நட்பு கிடைக்குது. 2 பேரும் சேர்ந்து தில்லைக்கு வர்றாங்க. அங்க 2 பேரும் அவங்க விரும்பின மாதிரியே ஆனந்த நர்த்தனத்தை பார்த்து மெய் மறந்து நிற்கிறாங்க. ஐயனே, உங்களோட ஆனந்த நர்த்தனத்தை பார்த்துட்டோம், அது வாழ்க்கையில் பெரிய புண்ணியம். உங்களோட திருநடனத்தை நாங்கள் என்னைக்கு தரிசனம் பண்ணுவோம், அதோட பாக்கியம் எப்போ கிடைக்கும், அதுக்கு நீங்கள் அருளணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லாத தங்களோட திருவடி தரிசனத்தை பக்தர்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி வகை செய்யணும் அப்படின்னு பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் வேண்டுகோள் வைக்கிறாங்க. அதுக்கு அப்பா சிவபெருமானு உங்கள் 2 பேர்த்தோட பரந்த மனப்பான்மையை பார்த்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம். நீங்கள் 2 பேரும் நினச்ச மாதிரியே அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம். நீங்கள் 2 பேரும் ஸ்ரீபுரம் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீபுரம் அப்படிங்கிறது திருவாரூர். திருவாரூர் போய் என் நடனத்தை என் திருவடி தரிசனத்தையும் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதே போல் சிவபெருமான் அப்பா ஆசி வழங்கின மாதிரி பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் திருவாரூருக்கு வர்றாங்க. அங்கே எங்கு பார்த்தாலும் ஒரு இடம் விடாத எல்லாம் சிவலிங்கமாகவே இருக்குது. பதாஞ்சலி முனிவர் என்ன பண்ணுறாரு, காலில் நடந்து போனால் சிவபெருமான் மேலே சிவலிங்கத்து மேலே படும் அப்படிங்கிறதுனால இடுப்புக்கு கீழே பாம்பா மாறி வியாக்கிரபாதரும் தன் இடுப்புக்கு கீழே புலி காலாடவும் புலிவாலாட தோற்றத்தாட 2 பேரும் அன்னை கமலாம்பாள வழிபாடு பண்ணுறாங்க. அம்பாள் அவங்களோட பக்தியை மெச்சி மண்ணால் சிவலிங்கத்தை அமைச்சு வழிபட சொல்கிறாங்க. விமலாக்க வைரம் அப்படிங்கிற அந்த தேவலோக மண்ணால் விளமல் அப்படிங்கிற இடத்துல பதஞ்சலி முனிவர் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறாரு. 2 பேரும் சேர்ந்து வழிபாடு பண்ணுறாங்க. அப்போ அங்கே சிவபெருமான் அப்பா காட்சி கொடுக்குறாரு. அப்போ சிவபெருமான் அப்பா அஜபா நர்த்தனம் ஆடும்போது தன்னோட ருத்ரபாதத்தை காட்டுறாரு. அந்த காட்சியை மகாவிஷ்ணு, பிரம்மா, முகுந்த சக்கரவர்த்தி, தேவாதி தேவர்கள் எல்லாரும் பார்த்து தரிசனம் பெறாங்க. பதஞ்சலி முனிவருக்கு திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற விளமல் திருத்தலத்தில் தியாகராஜ ருத்ரபாத தரிசனத்தை காட்டிய நாள் பங்குனி உத்தர திருநாள் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. சிவபெருமானு விஸ்வரூபம் எடுத்திருந்த இந்த தலத்தில் பதாஞ்சலி முனிவருக்கும் தனி சன்னதி இருக்குது. போய் இவரை வழிபாடு பண்ணணும்னா கல்வியில் ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் அப்படிங்கிறது ஐதீகம். பதாஞ்சலி முனிவர் நந்திதேவர்கிட்ட உபதேசம் பெற்றாரு. அதன் காரணமாக யோக சூஸ்திரங்களையும் பாணினி சூத்திரத்திலையும் பாசியம் அப்படிங்கிற இலக்கண விவரங்களையும் பல நூல்களையும் பதஞ்சலி முனிவர் எழுதுறாரு. விளமல் திருத்தலத்தில் பங்குனி உத்தரத்தன்னைக்கு பாத தரிசனத்தை பார்த்த மாதிரி பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் சிதம்பரத்தில் ஈசனுக்குரிய திருவாதிர திருநாளில் நம்ம அப்பா சிவபெருமானோட திருநடனத்தை பார்க்குற பேரு பெற்றார்கள் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. ஸ்ரீ நடராஜரோட தாண்டவத்தை போது பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் 2 பக்கத்துலேயும் நின்று வணங்கி சிவத்தாண்டவத்தில் முழுவதும் 2 பேரும் கலந்துட்டாங்க. பதஞ்சலி முனிவர் சமாதி அடைந்ததா சில திருத்தலங்களில் இருக்குது. அதில் ஒன்று தான் திருப்பட்டூர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் பிரம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் பதஞ்சலிக்கு சமாதி இருக்குது. அது இல்லாத
ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத கோயில்ல 3வது பிரகாரத்துல பதஞ்சலி முனிவரோட சமாதியும் இருக்கு. அதுக்கு தனி சன்னதியும் இருக்கு. சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலையும் பதஞ்சலி முனிவருக்கு சமாதி இருக்கிறதா கூறப்படுது. பல திருத்தலங்கள்ல சிவபெருமானோட திருநடனத்தை தரிசித்தவர் பதஞ்சலி முனிவர். பல யோக கலைகளையும் நூல்களையும் சூத்திரங்களையும் எழுதின பிறகு வைகுண்டம் போய் தன் மாய உருவனை கலைச்சு மகாவிஷ்ணு எடுத்த ஒவ்வொரு அவதாரத்திலத்தையும் அவருக்கு உறுதுணையா செயல்பட்டாரு ஆதிசேஷன் அப்படிங்கிறது புராணம் சொல்லுது. இதுல பலருக்கும் தெரிந்து கொள்ள ஏதுவா பதஞ்சலி முனிவரை பத்தி சில குறிப்புகளை பார்க்கலாம். பதஞ்சலி முனிவரை பத்தி தகவல்கள் முன்னுக்கு பின்னு ஒவ்வொன்றும் முரணா இருக்குது. இவரோட காலம் தொன்மையானது அப்படின்னு சொல்றாங்க. சிலர் என்னங்கிறாங்க இவர் வேத காலத்திலிருந்தே இருந்ததாகவும், புராணங்கள் படி இவர் ஆதிசேஷன் அவதாரமா மகாவிஷ்ணுவோட பூவுலகில அவதாரம் செய்ய வந்தபோது இவர் முனிவரா அவதாரம் செஞ்சதாகவும் சொல்றாங்க. இவர் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு நேரா வந்து ஒரு பெண்ணாட பாதத்துல அஞ்சலி செய்வது போல கைகளை கூப்பிய வண்ணம் விழுந்ததால இவரு பதஞ்சலி அப்படின்னு பேர் வந்ததா சொல்றாங்க. பதஞ்சலி முனிவரோட சமகாலத்துல தான் புஷ்யமித்ரர் கிமு 3ஆம் நூற்றாண்டுல சேர்ந்தவர்னு சொல்றாங்க. அப்படின்னா இவரோட காலமும் கிமுன்னு சொல்றவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. 18 சித்தர்கள்ல ஒருவரா இருக்கிற திருமூலரும் இவரும் ஒரே காலத்துல வாழ்ந்ததாகவும், பதஞ்சலி முனிவர் சமஸ்கிருதத்துல எழுதிய மகாபாசியத்தோட தமிழாக்கம்தான் திருமூலரோட திருமந்திரம் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. எல்லாமே ஊகங்கள் தான். காலத்துக்கு அப்பாற்பட்ட பதஞ்சலி முனிவரை பத்தி திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பதஞ்சலி முனிவர் அத்ரி மகரிஷிக்கும் அனுசியவுக்கும் பிறந்தவர். மும்மூர்த்திகளும் தனக்கு குழந்தைகளா பிறக்கணும்னு தவம் இருந்ததுனால ரிஷியோட வேண்டுகோளுக்கு இணங்க பிறந்த 3 குழந்தைகள் தான் தத்தாத்திரேயர், துர்வாசர், பதஞ்சலி முனிவர். 3 ஆண் குழந்தைகளும் அது இல்லாத அருந்ததின்னு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அந்த பெண் குழந்தை வசிஷ்ட மாமுனிவரோட மனைவி. கோயம்புத்தூர்லேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருமூர்த்தி மலைக்குன்று இருக்கிற இடத்துல தான் இவர் பிறந்ததாகவும், முன்காலத்தில் தென்னிந்தியாவில் இந்த பகுதியை தென் கைலாயம் அப்படின்னு அழைச்சாங்க அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. இங்க இருக்கிற அமனலிங்கேஸ்வரை தான் அத்ரி மகரிஷி வழிபட்டு வந்ததாகவும், 18 சித்தர்கள பதஞ்சலி முனிவரும் ஒருவர்னு சொல்றாரு திருமூலர். தன்னுடைய 7 யோக நண்பர்களோட நந்தி தேவர்கிட்டத்திலிருந்து நேரடியா யோக கலையை கற்றவர் பதஞ்சலி முனிவர். திருமூலர் என்ன சொல்றாருன்னா, நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினோம், நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி, மருதொழுத பதஞ்சலி வியாக்கிரவர் என்றிருவர் என்னோடு என் மருமாம் அப்படிங்கிறாரு. 18 சித்தர்கள்ல ஒருவனான போகர் 7000 என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு சித்தி கிடைத்ததை பத்தி சொல்றாரு. அது என்னுடைய தாத்தா மேலே ஏறிப்பார், ஆனா என்னை பிறப்பித்தவர் காலங்கிநாதர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சிவயோகி முனி அனைவரும் சொன்னது பார், இதுவே சாதாரண வழி அப்படிங்கிறாரு. அவங்க தான் எப்படி மேலே ஏறுறது எப்படி திரும்புறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, மூலாதாரத்திலிருந்து சகசிராமம் போய் பரிபூரணமா ஐக்கிய அடைகிறது தான் இது குறிக்குது. போகர் தனக்கு குருவா இருந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறத தான் இது குறிக்குதுன்னு சொல்றாங்க. அகில உலகத்தையும் படைத்து காத்து அருளும் சர்வலோக சுந்தரி நம்ம அம்பாள் காட்சி கொடுத்து, அப்பா நீ தேடினியே அதுதான் இது அப்படின்னு குண்டலினி யோகத்தை சொல்றாங்க. குண்டலினி யோகத்தை படிக்கிறவங்களுக்கும் அதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் இது புரியும். நம்ம உடம்புல இருக்கிற சூஸ்ம நாடியும் இடநாடியோட உதவியாட பிங்கள நாடியும் உதவியாட மெதுவெதுவா மேலே
எழுப்பி கொண்டு போய் நெற்றி பொட்டுல இருக்கிற சகசரநாம சக்கரத்துல சேர்த்தோம்னா உள்ளொளி தெரியும், இறை தரிசனம் நமக்கு அப்ப கிடைக்கும். இது நம்ம வாயில சொல்றது ஈஸி, ஆனா நிறைய பயிற்சியும் மன உறுதியும் இருந்துச்சுன்னா நமக்கு இது குண்டலினி சக்தி கிடைக்கும். அதை தான் போகர் சொல்றாரு. காலங்கிநாதர்ல ஆரம்பிச்சு ஒவ்வொருவரா முயன்று பார்த்து கடைசியில தேடியதை அடைஞ்சாரு, அவர் வேண்டியது கிடைச்சிச்சு அப்படின்னு போகர் 7000ல் பதஞ்சலி பத்தி குறிப்பு சொல்றாரு. இதுல கொஞ்சம் பேரு நாட்டிய சாஸ்திரம் எழுதிய பதஞ்சலியும், யோகக்கலை எழுதிய பதஞ்சலியும், மகாபாசியம் எழுதிய பதஞ்சலியும் வேறு வேறுன்னு கொஞ்சம் பேர்த்தோட அபிப்பிராயமா இருக்குது. ஆனாலும் ஆன்மீகவாதிகளா இது எல்லாரும் எழுதியது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. பிறக்கும் போதே ஆதிசேஷனா உருமாறாம இருந்ததுனால பாம்பின் உடலும் மனிதன் முகமும் படைச்ச பதஞ்சலி தன்னோட மாணவர்களை நேரடியா பார்த்து பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ஆதிசேஷனோட மூச்சு காத்துல கடுமையான விஷம் இருக்கிறதுனால அதன் மூலம் மாணவர்கள் அந்த மூச்சு காத்து பட்டா இறந்துருவாங்க. அப்படிங்கிறதுனால அவரோட முகத்தை காமிக்காத குரல் மூலியமாவே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இன்னொன்னு என்ன, பிரம்மதேவரோட கண்ணிலிருந்து தோன்றிய சப்தரிசி மண்டலத்துல முதலாவது நட்சத்திரமா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிற அத்திரி மகரிஷிக்கும் மும்மூர்த்திகளை குழந்தையாக்கிய அனுசியா தேவிக்கும் மகனா பிறந்தவர் தான் நம்ம பதஞ்சலி முனிவர்னு பார்த்தோம் இல்லையா. ஆதிசேஷன் அவதாரமா தோன்றியதுனால பதஞ்சலி முனிவர் கடும் விசும் மூச்சு காற்று அவருக்கு இயற்கையாவே அமைஞ்சிருந்துச்சு. இவரோட மூச்சு காத்து பட்டா எல்லாம் சாம்பலாயிரும். அதனால இவர் என்ன பண்ணுவாரு, தன்னோட சீடர்களுக்கு அசரீரியாதான் உபதேசம் செய்வாரு. தில்லையம்பல பஞ்சசபையில ஒன்னான ராஜசபை அப்படிங்கிற ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்ந்து பதாஞ்சலி முனிவர் தான் இயற்றிய வியாக்கரண சூஸ்திரத்தை அந்த நூலை தன்னோட சீடர்களுக்கு நேருக்கு நேராக சொல்லணும்னு ஒரு திடீர்னு ஆசை வந்துடுது. பதஞ்சலி முனிவரோட முக்கிய சீடரு கௌடபாதர் அந்த சமயம் பதஞ்சலி முனிவர் ஒரு வேலை வச்சிருப்பாரு, அதனால அவர் வெளியில போயிருப்பாரு. இவரு தன்னோட 1000 சீடர்களுக்கும் நேரடியா உபதேசம் பண்ணணும்னு சொல்லிட்டு சீடர்கள் எல்லாம் ஒரு சைடு உட்கார்ந்துருக்காங்க. நடுவால பெரிய திரைச்சீலையை வச்சுட்டு திரைச்சீலைக்கு அந்த பக்கம் இருந்து பதஞ்சலி முனிவர் வியாக்கரண சூத்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. சீடர்கள் எல்லாம் இத்தனை காலமா அருவமா உபதேசம் வந்த பதஞ்சலி முனிவரோட குருவோட நேருக்கு நேரா உட்கார்ந்து உபதேசத்தை கேட்கறத அவங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷன் உருவிலேயே கடு விஷ மூச்சு காத்து கிளம்ப வியாக்கர சூஸ்திரத்தை சீடர்களுக்கு உபதேசிக்கிறாரு. சீடர்களுக்குன்னா பரமானந்தமா போயிருது. இத்தனை நாள் அசரீரியா ஒலித்த குருவாட குரலை பக்கத்திலேயே கேட்கறது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அவங்களால அந்த மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியல. அவங்களுக்கு தோன்ற சந்தேகத்தை எல்லாம் கேட்குறாங்க. அந்த திரசீலிக்கு அந்த பக்கம் இருந்து வெண்கல மணி ஓசை போல முனிவரோட குரல் கணீர் கணீர்னு வருது. ஒரு சீடர் கேட்குறாரு, குருநாதரே தவத்தை பத்தி சொல்லுங்க. அப்படிங்கும்போது உடல் ஐம்புலன்களும் வெளியில பாயறதையும் அதை கட்டுப்படுத்துறதே தவம். சுகம் துக்கம் இரண்டையும் வசப்படுத்திட்டா அதுதான் சடங்க தவம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சீடன் கேட்கிறாரு, உலகில பரகாய பிரவேசம் சாத்தியமா குருதேவா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பஞ்சபூத ஜபத்தால அனிமா மகிமா கரிமா இலகிமா பிராப்தி வசித்வம் பிரகாமியம் ஈசத்துவம் இப்படி அஷ்ட சித்திகளையும் அடையலாம் அப்படின்னு
இது சித்தர்களுக்கு சாத்தியமானதுன்னு பதஞ்சலி முனிவர் சொல்றாரு. பதஞ்சலி முனிவர்கிட்ட இருந்து தடையில்லாத வந்த கருத்து மலையில சீடர்கள் எல்லாம் திக்கு முக்காடி போய் தன்னோட குருவோட கம்பீரமான குரலுக்கு குருவோட திருமுகத்தை பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை வந்துடுது. திடீர்னு ஒரு நொடியில திரைச்சீலைய பிடிச்சி இழுத்துறாங்க. இழுத்ததையும் ஆதிசேஷனோட கடும் விசக்காத்து பட்டு அங்கிருந்த அத்தனை 1000 சீடர்களும் எரிஞ்சு சாம்பலாகி போயிடுறாங்க. முனிவர் எதை நினைச்சு இத்தனை காலம் பயந்துக்கிட்டு எது நடக்கக்கூடாதுன்னு இருந்தாரோ அது நடந்துருச்சு. அந்த சமயம் வெளியில போயிருந்த முனிவர் கௌடபாதர் வராரு. அவர் வந்து தன்னோட நண்பர்கள் அனைவரும் சாம்பலாகி போயிட்டாங்களே அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாரு. தன்னோட நண்பர்கள் எல்லாம் குருவோட ரகசியத்தை அறியறதுக்காக திரைசீலைய விளக்கியதனால வந்த விபரீதம் இது அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை நாள் பொறுமையா காத்துவீங்க இன்னைக்கு அவசரப்பட்டுட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கவலை பிடிச்சி அழுகுறாரு. ஆதிசேஷன் என்ன பண்றாரு, இந்த கௌடபார வந்ததையும் இவரு இறந்துருவாருன்னு டக்குன்னு ஆதிசேஷன் உருவுல இருந்து மனித ரூபம் எடுத்துடுறாரு. பதஞ்சலி சொல்றாரு, கௌடபாதரே நீ மட்டும்தான் எனக்கு சீடனா மிஞ்சி இருக்கிற. இதுல இருந்து தாண்டி வரணும்னா உனக்கு தேவை தியானம். நீ சமாதி நிலைய கைகூடணும் அப்படிங்கிறாரு. படிப்படியா கௌடபாதரும் எல்லா வித்திகளையும் பதஞ்சலி முனிவர்கிட்ட இருந்து கத்துக்கிறாரு. பதஞ்சலி முனிவர் யோக சூஸ்திரத்துல உள்ள ஆழ்ந்து மூலாதாரத்துல கனலை எழுப்பி யோக சாதனை புரிஞ்ச போது குருநாதரோட பதஞ்சலியோட ஆதிசேஷன் அவதாரத்தை கௌடபாதர் தரிசிக்கிறாரு. அந்த ஆனந்த தரிசனத்தை கண்டு மெய் சிலித்தாரு. பதஞ்சலி முனிவர் சிதம்பரத்துல சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட யோக கலைகள் எல்லாத்துக்கும் மூல காரணம் முழு மூத பதஞ்சலி முனிவர் தான். யோக சூஸ்திரத்துக்களை இப்ப இருக்கிற நம்ம மனிதர் குலத்துல எல்லாரும் யோகம் செய்யறோம்னா அது பதஞ்சலி முனிவர் தான். பதஞ்சலி முனிவரோட தியானம் செய்யலு ஆய சித்தி அனைத்தையும் பெற்ற சத்திய சித்தரே, சப்தரிசி மண்டலத்தின் பிரகாசிப்பவரே, பக்தியுடன் வணங்கும் எமக்கு நல்லாசி தர வேண்டும் பதஞ்சலியாரே அப்படின்னு வணங்கணும். நம்ம பதஞ்சலி சித்தரோட பூஜை முறை என்னன்னா, அதிகாலை எந்திரிச்சு தூய்மையான உடம்பாட பூஜை ரூமை கிளீன் பண்ணி மலர்களெல்லாம் சூடி தீபம் ஏற்றி வச்சு ஒரு மலப்பலகையில் மஞ்சள்னால மெழுகி அரிசி மாவுனால கோடம் போட்டு அப்பலகை மேலே பதஞ்சலி முனிவரோட திருவுருவப்படத்தை வச்சுக்கணும். படத்துக்கு முன்னாடி திருவிளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி 2 முக தீபம் ஏற்றணும். பொன்னிற ஆடை அணிவிச்சு பொன்னிற மலர்களால் பிச்சிப்பூ முல்லைப்பூ போன்ற மலர்களாலும் இந்த 16 போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்யணும். என்னன்னா, ஒரு நிலைப்பட்ட மனதை உடையவரே போற்றி, ஆதிசேஷன் அவதாரமே போற்றி, ஒளி மாயமானவரே போற்றி, மந்திரத்தின் உருவமானவரே போற்றி, கருணாமூர்த்தியே போற்றி, கடும் விசக்காற்று மூச்சுடையவரே போற்றி, பூலோக சூரியனை போற்றி, ஞான வழிகாட்டுபவரே போற்றி, பேரும் புகழும் உடையவரே போற்றி, இன்மொழி பேசுபவரே போற்றி, இகபர சுகம் தருபவரே போற்றி, மகாவிஷ்ணு பிரியரே போற்றி, அஷ்டமா சித்திகளை உடையவரே போற்றி, அஞ்ஞானம் அகற்றுவரே போற்றி, யோக சூத்திரம் அருளிய யோகியே போற்றி, யோகங்கள் அனைத்தையும் தரும் பதஞ்சலி முனிவரே போற்றி போற்றி. இவ்வாறு 16 போற்றிகளை நம்ம சொல்லி அர்ச்சனை செஞ்ச பிறகு ஓம் க்ளம் பதஞ்சலி சித்த பெருமானே போற்றி அப்படின்னு 108 முறை பக்தியாட சொல்லணும். பதஞ்சலி முனிவருக்கு நிவேதனமா இளநீர் கடுக்காய் தண்ணீரோட தேன் கலந்து தீர்த்தத்தை வைக்கணும். பசும்பால் வாழைப்பழம் இது மாதிரி பதஞ்சலி முனிக்கு வச்சு தீபாதனை செய்யணும். நம்ம பதஞ்சலி முனிவரை வழிபாடு பண்ணுறதுனா என்ன பலன் அப்படின்னா, ஜாதகத்தில் இருக்கிற வியாழ கிரக தோஷம் நிவர்த்தியாகும், குடும்ப ஒற்றுமை கிடைக்கும், செல்வம் பெருகும், மகிழ்ச்சி உண்டாகும், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும்,
நன்மக்கட்பேர் உண்டாகும், கல்வி கலையில சிறந்து விளங்குவாங்க, தடைகள் நீங்கி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும், உஷ்ண சம்பந்தமான நோய்கள் விலகும், எல்லா நலன்களும் சூழ இன்புற்று வாழ்வில் வாழ்வாங்க. நம்ம பதஞ்சலி முனிவரை வழிபடுறதுக்கான நாள் வியாழக்கிழமை சிறந்த நாள். பதஞ்சலி முனிவருக்கு ஒரே ஒரு சிஷ்யன் மட்டும் இருந்து அவரோட யோக கலைகளை உலகம் ஃபுல்லாக பரப்புனார். உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு பிரபலமாக பின்பற்றப்படும் யோக கலையினை முறையாக வகுத்து கொடுத்தவர் நம்ம பதஞ்சலி தான். இவர் இயற்றிய பதஞ்சலி யோக சூத்திர நூலு தான் யோக கலைக்கு அடிப்படையாகவே விளங்குது. இவர் எழுதிய மற்ற 3 நூல்களும் யோகத்தை விளக்கும் யோக சாஸ்திரம், மொழி இலக்கணமான மகாபாக்யம், ஆயுர்வேதம் ஆகிய சரகம் அப்படிங்கிற ஆத்திரேய சம்ஹிதை, மனம்வாக்கு, உடலுக்கான 3 நூல்களை எழுதியிருக்கிறாரு. ராமேஸ்வரம் 12 ஜோதிர்லிங்க தலங்கள்ல ஒன்னா இருக்குது. ஆலயத்திலிருந்து பதஞ்சலி முனிவரோட ஜீவ சமாதி நம்ம மூலவர் சிவபெருமான் அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு அவரோட சன்னிதானத்தை கடந்து பர்வதவர்த்தினி அம்மனை தரிசிச்சு விட்டு சுத்தி வரும்போது அடுத்த பிரகாரத்துல வலது பக்கத்துல ஒரு சந்நிதி இருக்கும். அதுல ருத்ராட்ச மாலைகள் நிறைஞ்சு இருக்கும். மிகவும் அமைதியான சூழல் இருக்கும். ருத்ராட்சத்தால அவர் சமாதி முழுவதும் நிறைந்திருக்கும். அதுதான் பதஞ்சலி சித்தரோட ஜீவ சமாதி. சித்தர்கள்னாவே அவரோட ஜீவ சமாதி ஒரு இடத்துல இருக்காது, பல இடத்துல இருக்கும். இது வரைக்கும் நம்ம 18 சித்தர்களோட வரலாறை பார்த்துட்டோம். 18வது சித்தரா நம்ம பதஞ்சலி முனிவரோட சித்தரோட வரலாறு பார்த்தாச்சு. எப்போதுமே சித்தர்களுக்கு சாவுங்கிறதே கிடையாது. எல்லா நொடியும் எப்போதும் இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் அவங்களோட உயிர் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எப்போ அவரை நினச்சி வழிபாடு பண்ணுறோமோ, மனசார கூப்பிட்றோமோ, அவங்க அப்போது நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நம்ம அப்பா சிவபெருமான் கருணையால் நம்ம 18 சித்தர்களோட வரலாறை நிறைவாக சொல்லியாச்சு. நாம் நோய் நொடி இல்லாத, மாத்திரை சாப்பிடாத, யோகா செஞ்சு வாழலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ எனக்கு 54 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் யோகா செஞ்சுக்கிட்டு எந்த நோய் நொடியும் இல்லாத இருக்கேன். அதுக்கு நம்ம பதஞ்சலி முனிவரும் தான் எல்லாத்துக்குமே காரணம். அவரோட அருளால தான் நாம் இப்போ இருக்கிறோம். நீங்களும் முடிஞ்சா யோகத்தை கற்றுக்கிட்டு யோக சாஸ்திரங்களை செய்யுங்க, மூச்சு காத்த கவனிங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். இது வரைக்கும் பதஞ்சலி முனிவரோட வரலாறு கேட்ட பக்தர்கள், சிவ அன்பர்கள், சிவனடியார்கள், மற்ற அன்பர்கள் அனைவருக்கும் 18 சித்தர்களோட ஆசியும் பதஞ்சலி முனிவரோட ஆசியும் நம்ம அப்பா சிவபெருமானோட பேரருளும் கிடைக்கணும்னு நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் வேண்டிக்கிறோம். பதஞ்சலி முனிவரோட வரலாற்றை நம்ம அப்பா சிவபெருமான் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.